கரெக்டாக எப்படி நீங்கள் திருவிழாவுக்கு முன்னாடி விரதம் இருக்கீங்களோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறீங்களோ அதேமாரி திருவிழா முடிந்த பிறகும் ஒரு வாரம் விரதம் இருக்க வேண்டும். அது கம்பல்சரியாக நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த மிளகாய்த்தூள் கொண்டு வரவங்க எல்லாமே 3 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் சேர்த்துடணும். லேட்டாக வரக்கூடாது. ஆமாம், கடைசி நேரத்தில் வந்து தம் பண்ணி கூட்டத்தில் நின்று டைட் பண்ணி கீவில் நின்று அது கொடுத்து வாங்கி இது பெரிய ப்ராசஸ்ன்றதுனால ஒரு 3 மணி மேக்ஸிமம் அதிகபட்சம் 4 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் எத்தனை வந்து சேர்த்துட்டா தான் நாங்கள் அதுக்குண்டான வேலைகள்லாம் அங்கே செய்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும். அதேமாரி மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வரவங்க சரணாகதியாக முருகரை நம்புகிறவங்க நிச்சயமாக 100% அந்த காரியம் அவங்களுக்கு நடக்கும். அதாவது சரணாகதி அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக நான் மக்களுக்கு புரியும். ஏன்னா போன வருஷம் வந்தவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு சக்ஸஸ்ஸு. அதனால் எடுத்து போய் கொடுப்போமே நடக்குதான்னு பார்க்கலாமே அப்படின்லாம் யாரும் தயவு செய்து எடுத்துகிட்டு வராதிங்க. முழுசாக நம்பி வாங்க, அந்த இடத்துல மாற்றம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது, மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மிளகாய்த்தூளை கொடுத்துட்டு இந்த பாத்திரமும் அந்த டப்பாவும் அந்த ஜாக்கெட் பீட்டும் திருப்பி வாங்கிக்கணும். நைட்டு கண்டிப்பாக வாங்கிடணும். நைட்டு 11 மணிக்கு மேலே எலுமிச்சை பழம் தருவாங்க. சரிங்களா? பூஜை பண்ணி எல்லாருக்கும் கனி தரப்படும். அதை அந்த ஜாக்கெட் பீட்டில் தான் வாங்கணும். அதை வாங்கி அப்படியே எடுத்து போய் வீட்டில் வைக்கணும். செய்வன பிரச்சனை இருந்ததுன்னா அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ் அந்த எலுமிச்சை பழம் இழுத்து அப்படியே அழுகி போயிடும்.